நம்ம செடியில் இருக்கிற காய் எல்லாமே பழுத்துருக்குது. விதை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம உணவு காட்டுக்குள்ளே இருக்கிற சுண்டைக்காய் செடி, ஒரே செடி. இதுலேயே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காய் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காயெல்லாம் எனக்கு பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் வத்தல் பக்கத்தில் தோட்டத்துக்காரவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம மலையிலேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. அதை தான் சென்னைக்கு வாங்கிட்டு போகணும். இது நம்ம ரங்கமலையிலேருந்து பறிச்சுட்டு வந்த சுண்டைக்காய் வத்தல். இது நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரவங்க பறித்து கொடுத்தாங்க. நான் ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்கெல்லாம் கேட்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக ஒரு 6-7 கிலோ கேட்டிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நல்லா காய வைக்க முடியல. அதனால் கலர் கொஞ்சம் இந்த பிஞ்சு காயெல்லாம் காயாதனால கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது. இல்லைன்னா நல்ல வெயிலில் காஞ்சிருச்சுன்னா மேக்ஸிமம் இந்த கலரில் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கருப்பும் ஆயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சத்தானது அப்படிங்கிறது நிறைய சொல்கிறாங்க நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது. அதனால் முதல்ல எடுத்துக்கிட்டதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்குமே 1 கிலோ வேணும்ன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் யாருக்காவது வேணும்னா உங்களுக்கு கிடைக்காது, என்கிட்ட வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கி தரேன், சொல்லுங்கள். இனி நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது நல்ல காய் வத்தல் வந்து வெள்ளையாக இருக்கும், கருப்பு இல்லாமல். அதனால் கம்மியாக வாங்கிக்கிட்டேன். அவங்க தான் சொல்லி தான் கொடுத்தாங்க. இனி நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது காய் கம்மியாக தான் கிடைக்கும். கிடைச்சாலும் வந்து நல்ல காயாக கிடைக்கும்னாங்க. அதனால் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள்.